ஆயுஷம் செய்திருக்க நான் உங்கள் ஆனந்தன். எலைட் பள்ளிக்கூடங்கள் தனியார் மயமாகிறதா? இது என்ன எலைட் பள்ளிகள்? புதிய வார்த்தையா இருக்கு. மாவட்டங்கள் தோறும் அரசு சார்பில் இயங்கும் எலைட் பள்ளிக்கூடங்கள் எது? அப்படின்றத பார்த்துடலாம். இந்த செகண்ட் பேராகிராஃப்ல கிளியரா குடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டு அரசு பள்ளிக்கூடங்களை மேம்படுத்த தமிழக அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசின் பள்ளிக் கல்வித்துறை மூலம் இயங்கி வந்த பல பள்ளிக்கூடங்களில் மாதிரி பள்ளிக்கூடங்களாக மாற்றப்பட்ட நிலையில், அரசு பள்ளிக்கூடங்களில் மிக தரமான மாணவ, மாணவிகளை கொண்டு வர முடியும் என்று சவால் விடும் வகையில் மாவட்டந்தோறும் புதியதாக மாவட்ட சிறப்பு மாதிரி பள்ளிக்கூடங்கள், எலைட் பள்ளிக்கூடங்கள் என்ற பெயரில் தொடங்கப்பட்டன. ஏற்கனவே மாதிரி பள்ளிகள் ஒண்ணு இருந்தது. இப்போ நார்மலா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன கவர்மெண்ட் ஸ்கூல்னு ஒண்ணு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, சிறப்பா மாணவர்கள வெளிக்கொண்டு வரணுன்றதுக்காக மாதிரி பள்ளிக்கூடங்கள எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதன் பிறகு என்னன்னா, சிறப்பு மாதிரி பள்ளிக்கூடங்கள் அப்படின்ற எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுதான் எலைட் பள்ளிக்கூடங்கள் சொல்றாங்க. ஸோ, அப்ப நமக்கு 3 விதமான பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்ல எல்லா மாவட்டத்திலும் இருக்கு போல. கவர்மெண்ட் ஸ்கூல்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் மாடல் ஸ்கூல்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் எலைட் ஸ்கூல்னு ஒண்ணு இருக்கு. இந்த எலைட் ஸ்கூல்ல தான் சிறப்பு மாதிரி பள்ளிக்கூடங்கள். இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்க. கமெண்ட்லயும் போடுங்க. மத்தவங்களும் ஷேர் பண்ணுங்க. ஸோ 3 விதமான பள்ளிகள் தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கின்றது இந்த செய்தி வழியா தெரியுது. அப்புறம் இது எப்படி தனியார் மயமா மாத்துறாங்க அப்படின்றத நம்ம அடுத்த செய்தியில பார்க்கலாம். மீண்டும் அடுத்த செய்தியில உங்களை சந்திக்கிறேன். இது ஆயிஷாவின் அச்சம் தவிர.